பார்த்துருக்கோம். எண்களில் கூட்டல் கழித்தல் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பெருக்கல் பார்க்க போகிறோம். 4ஆம் வகுப்பில் ஏற்கனவே நீங்கள் பெருக்கல் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? லேட்டிஸ் முறைப்படி பெருக்கல் படிச்சிருக்கீங்க. அது ஒரு தடவை இப்போ நம்ம ஞாபகப்படுத்திட்டு அடுத்து நம்ம என்ன செய்யப்படுறோம், 5ஆம் வகுப்பில் இடமதிப்பு முறைப்படி பெருக்கணும். அதையும் என்ன செய்யப்படுறோம், படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் 4ஆம் வகுப்பில் படித்ததை ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா? 2 இலக்க எண்கள் 23 பெருக்கல் 34. 2 இலக்க எண்களை பெருக்கிறத எப்படி 4ஆம் வகுப்பில் படிச்சிருக்கீங்களா? எப்படி படிப்பீங்க? அதாவது இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம என்ன செய்வோம், பெருக்கணும். முதல்ல 23 மேலே எழுதுகிறேன், 34 சைடில் எழுதணும். இந்த மாதிரி எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? பெருக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பரையும் பெருக்கும். 3 2 பெருக்கும்போது 3 2 6. 6 போடும்போது இந்த இடத்துல 0 போட்டுட்டு இந்த இடத்துல 6 போடணும். சரியா? அடுத்து இந்த 2 நம்பரையும் பெருக்க போகிறோம். 3 3 3 9. 9ங்கும் போது இந்த இடத்துல 0 போட்டுட்டு இந்த இடத்துல 9 போடணும். அடுத்து 4 2 பெருக்கணும். 4 2 8. 8னா 0 8 இந்த மாதிரி போடுவோம். அடுத்து இந்த 2 நம்பரையும் பெருக்கணும். 4 3 பெருக்கும்போது 4 3 12. 12ங்கும் போது இந்த இடத்துல 1 இந்த இடத்துல 2. ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு என்ன செய்வோம், அதுக்கப்புறம் இந்த கிராஸில் நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த லைனோட ஆட் பண்ணி போடணும். அடுத்து இந்த லைன் இந்த மாதிரிலாம் என்ன செஞ்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 2 இருக்குது, 2 மட்டும்தான் இருக்குது, அப்படி போட்டாச்சு. அடுத்து இந்த லைனோட ஆட் பண்ணணும். 9 9 1 10 10 8 18. 18 வரும்போது 18க்கு 8 மீதி 1 வச்சுக்கணும். மீதி 1 அடுத்த லைனில் ஆட் பண்ணணும். இந்த லைனில் 6 மட்டும்தான் இருக்குது, இங்கே 0 0 தான் இருக்குது. அப்போ 6ஓட அந்த 1 ஆட் பண்ணால் 7. இந்த 0 மட்டும்தான் இருக்குது, இந்த லைனில் 0 மட்டும்தான் இருக்குது. அதனால முன்னாடி 0 போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஆன்சர் 782. இந்த மாதிரி ஏற்கனவே நீங்கள் 4ஆம் வகுப்பில் லாட்டிஸ் முறைப்படி பெருக்கல் செஞ்சுருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. இப்போ நம்ம 5ஆம் வகுப்பில் இடமதிப்பை பொறுத்து பெருக்கல், அதாவது எத்தனை டிஜிட் வந்தாலுமே நம்ம ஏற்கனவே இடமதிப்பை பற்றி நல்லா படிச்சிட்டோம். எத்தனை இலக்கங்களாக இருந்தாலும் இடமதிப்பு வரிசை நம்ம மேலே எழுதிட்டு என்ன செய்யணும், அதுக்கு நேரம் எண்களை எழுதி பெருக்கணும்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இடமதிப்பை பொறுத்து பெருக்கல் இப்போ நான் வந்து ஒரு 3 இலக்க எண்ணையும் ஒரு 2 இலக்க எண்ணையும் பெருக்கிறத சொல்லித்தரேன். அதே மாதிரி 2 இலக்க எண்களை பெருக்கிறத சொல்லி இதே மெத்தடில் எத்தனை இலக்கங்கள் வந்தாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், பெருக்கிடலாம். சரி, பெருக்கல் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி பெருக்கல் வாய்ப்பாடு வந்து நல்லா படிச்சிருக்கோம். பெருக்கல் வாய்ப்பாடு தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், பெருக்கல் கணக்கை செய்ய முடியும். சரியா? இப்போ நம்ம 2 எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். 350 பெருக்கல் 35. சரியா? 350 அப்படி கரெக்டாக 1கள் 10கள் 100கள் நேரம் எழுதிக்கணும். அடுத்து 35 அதே மாதிரி அதுக்கு நேரம் கீழே 35ல் 5 1கள் 3 10கள் இந்த மாதிரி நேரம் இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கணும், எழுதிக்கணும். ஓகேயா? அடுத்து ஃபஸ்ட்டு இந்த நம்பரை கொண்டு இந்த 3 நம்பரையும் பெருக்கணும். இங்கே இருக்குது 1களை ஃபஸ்ட்டு பெருக்கணும், அடுத்து 10களை பெருக்கணும், அடுத்து 100களை பெருக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு இந்த நம்பரை கொண்டு இந்த கீழே உள்ள இது பெருக்கப்படும் எண், கீழே இருக்க நம்பர் பெருக்கியை வச்சு நம்ம என்ன செய்யணும், பெருக்கப்படும் எண்ணா பெருக்கப்படும். ஃபஸ்ட்டு இந்த எண்ணையும் இதையும் பெருக்கிறோம். 5 0 இருக்குன்னா 5 0 0. அடுத்து இதையும் பெருக்கணும். 5 25. 25 வரும்போது நம்ம என்ன செய்யணும், 25ல் உள்ள இந்த நம்பர், அதாவது இந்த போடணும். இந்த நம்பரை நம்ம அப்படி மைண்டில் வச்சுக்கணும். மீதி 2 இருக்குது அப்படிங்கிறத மனுஷனை வச்சுக்கணும். அதாவது 25 10களை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இடமாற்றம் பண்ண போகிறோம். எப்படின்னா 2 100கள் 5 10கள். 25ல் 25 10கள், அப்போ 250. அப்போ 250ல் 2 100கள் இருக்குது, 5 10கள் இருக்குது. இப்போ நம்ம 10கள் உள்ள நம்மளை தான் 10கள் வரிசைக்கு நேரம் என்ன செய்யணும், எழுதணும். மீதி இருக்கிற இது வந்து 2 100களை நம்ம என்ன செய்ய போகிறோம், 100கள் வரிசைக்கு எழுதின பிறகு அதோடு என்ன செய்யணும், கூட்டிக்கணும். அதனால மீதி 2 100கள் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து இந்த 2 நம்ம என்ன செய்யணும், பெருக்க போகிறோம். 3 5 15ஓட இந்த 2 என்ன செஞ்சிடணும், ஆட் பண்ணிக்கணும். 15 2 17. 17 வரும்போது இந்த மாதிரி 4 இலக்கம் வரும்போது நம்ம இந்த 100க்கு நேரம் 7 போட்டுக்கணும். அடுத்த ஒரு இலக்கம் வருது, அது
நம்பர் இதை கொஞ்சம் முன்னாடி தள்ளி இப்படி போட்டுக்கணும். சரி, அந்த மாதிரி நம்பர் நேராக வர மாதிரி எழுதினாங்க நம்மளுக்கு கணக்கில் மிஸ்டேக் வராது. சரி, ஓகே. இந்த நம்பரை வச்சு இந்த 3 நம்பரையும் பெருக்கிட்டோம். அடுத்து இந்த நம்பரை வச்சு அதே மாதிரி இந்த 3 நம்பரையும் பெருக்கணும். இந்த நம்பரை கொஞ்சம் பெருக்கும்போது இதே பெருக்கும்போது இதுக்கு நேராக நம்ம என்ன சொல்லி நம்ம 10ங்கிற நம்பரை வச்சு தான் பெருக்க போகிறோம். 3 10. அப்போ 10ங்கிற வரிசைக்கு நேரம் எழுதணும், எழுதக்கூடாது. சரியா? ஃபர்ஸ்ட் 3ஐயும் 0ஐயும் பெருக்கணும். 3ஐயும் 0 பெருக்குனா 0. அப்போ இதுக்கு நேராக 0 பெருக்கணும். அடுத்து 3ஐயும் 5ஐயும் பெருக்கணும். 3 5 15. 15 வரும்போது அதே மாதிரி இந்த 5 இங்கே போடணும். மீதி 1 ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த நம்பரை பெருக்கிட்டு அதோட நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணிக்கணும். சரி, இப்போ இதே பெருக்க போகிறோம். 3 9. 9ஓட மறக்காமல் அந்த 1 என்ன செஞ்சிடணும், ஆட் பண்ணிக்கணும். 9 1 10. 10ங்கும் போது இந்த மாதிரி 0 இங்கே வரணும், 1 இங்கே வரணும். இதுக்கு நேரம் 0 வரணும், அதுக்கு அடுத்த இலக்கத்துக்கு நேரம் 1 வரணும். இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும், இந்த மாதிரி கோடை போட்டுட்டு கூட்டி போடணும். இந்த லைனோட நம்பர் இந்த லைனோட நம்பரை கூட்டணும். இப்படி நேராக கூட்டணும். இது இந்த நம்பர் இல்லையாப்போ இந்த 0 அப்படி போட்டுக்கலாம். 5ஐயும் 0ஐயும் கூட்டினா 5. 5 7 12. நம்ம நார்மலாக கூட்டுற மாதிரி 5 7 12. 12க்கு 2. மீதி 1 வரும். மீதி 1 மைண்டில் வச்சுட்டு அடுத்த லைனில் நம்ம என்ன செஞ்சுக்கணும், கூட்டிக்கணும். அப்போ அந்த மீதி 1ஓட இங்கே இருக்க 1 கூட்டினா 2. அடுத்து இங்கே இருக்குது 1. அவ்வளோதான். இந்த மாதிரி கூட்டியாச்சு. ஆன்சர் என்ன வருது, 12250. அப்போ இந்த 2 நம்பரையும் பெருந்தா நமக்கு ஆன்சர் 12250 அப்படிங்கிற எனக்கு கிடைக்குது. ஓகே, அப்படிங்கிறது அந்த மாதிரி இடமதிப்பு வரிசையை எழுதி நேராக எழுதி என்ன செய்யணும், பெருக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 2 பார்த்தீங்கன்னா 48 பெருக்கல் 57. இந்த ரெண்டுமே 2 இலக்க எண். 2 இலக்க எண்ணை பெருக்க போகிறோம். சரி, அப்போ 1கள் 10 மட்டும்தான் வந்து 2 இலக்க எண்ணுங்கிறதுனால இந்த 2 மட்டும் எழுதிக்கிறேன். 48 57 எழுதிக்கிட்டேன். இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பெருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 7 கொண்டு 8 பெருக்கணும். வாய்ப்பாடு சொல்லி பார்த்து என்ன செஞ்சுக்கலாம், பெருக்கலாம். 7 49, 8 56 வரும். 56 வரும்போது இந்த 6 இங்கே போடணும். மீதி இருக்க 5 அப்படி மைண்டில் வச்சுக்கோ. அடுத்த லைனில் நம்ம என்ன செய்யணும், பெருக்கிட்டு கூட்டணும். இந்த 2ஐயும் பெருக்கிட்டு என்ன ஆன்சர் வருதோ அதோட நம்ம இந்த 5 என்ன செய்யணும், மறக்காமல் கூட்டிக்கணும். இந்த 2ஐயும் பெருக்கணும்னா 4 7 28. 28ஓட 5 கூட்டணும்னா 33. 33 வரும்போது இந்த 2ஐயும் கரெக்டாக இந்த லைனில் நேரம் 3, அதுக்கு முன்னாடி ஒரு முந்தைய இடத்துல 3. இந்த மாதிரி கேப் விட்டு எழுதணும். கேப் விட்டு எழுதினாதான் உங்களுக்கு லைன் நேரம் வரும், மிஸ்டேக் வராது. சரியா? அப்போ இந்த என்ன பண்ணி இந்த 2 நம்பர் நம்ம என்ன செஞ்சாச்சு, பெருக்கி போட்டாச்சு. 336 கிடச்சி. அடுத்து இந்த 5 கொண்டு இந்த நம்பரை பெருக்கணும். அடுத்து 5 கொண்டு இதை பெருக்கணும். இதையும் பெருக்கலாமா? 5 8 40. 8ஆம் வாய்ப்பாடு 5 தடவை சொல்லணும்னு சொல்லிக்கலாம், அல்லது 5ஆம் வாய்ப்பாடு 8 தடவை சொல்லணும்னு சொல்லிக்கலாம். 5 8 40. 40 வரும்போது இதுக்கு நேரம் பெருக்கணும். அப்போ இதுக்கு நேரம் வரணும். 40 வரும்போது 40 உள்ள இந்த 0வை என்ன செய்யணும், 5 8 40 0வை இங்கே போடணும். மீதி 4 மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து இந்த 2 நம்பரையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பெருக்க போகிறோம். 5 20. 20ஓட இந்த 4 என்ன செய்யணும், கூட்டிக்கணும். 24. 24 வரும்போது இந்த மாதிரி இதுக்கு நேரம் 4 போடணும். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளி 2 போட்டுக்கணும். இப்படி போட்டுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், கூட்ட போகிறோம். கூட்டலாமா? இந்த நம்பர் இல்லை, அப்போ இந்த 6 அப்படி போட்டுக்கலாம். 3ஐயும் 0ஐயும் கூட்டினோம்னா 3. 4ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா 7. இந்த 2 அப்படி போட்டோம். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, 2736 இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ நான் 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன், போட்டு காட்டிட்டேன். இதே மாதிரி புக்கில் பயிற்சி கணக்கில் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பெருக்கல் கணக்கு. அதை நீங்களும் என்ன செய்யலாம், இதே மாடலில் என்ன செய்யலாம், செஞ்சுக்கலாம். இதே இதில் வாழ்க்கை கணக்குன்னு வரும். வாழ்க்கை கணக்குன்னா எப்படி, வேர்டு கொடுத்து அதை நம்ம அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், அதை புரிஞ்சுக்கிட்டு கணக்கை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதில் பெருக்கிற மாதிரி கணக்கு வரும். அதுவும் நீங்கள் பாருங்கள், பெருக்கிற மெத்தட் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன கணக்குனாலும் என்ன செஞ்சிடலாம். ஓகேயா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.